அண்ட் இந்த டோர்ஸ் வந்து ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது, போதுமான அளவு தான். அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த வைட் ஓப்பனிங் டோர்ஸ் அப்படின்றதுலாம் யாரும் கேட்கல. அண்ட் இன்டீரியர் வந்து உங்களுக்கு டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒரு மாதிரி பீச் அண்ட் கிரே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லைட் கலரு. அண்ட் இந்த இடம் கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு துணியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லோப்பிங்காக இருக்கக்கூடிய இந்த கை வைக்கிற போர்ஷன். அண்ட் பவர் விண்டோ ஸ்விட்ச், டோர் ஓப்பனருக்கான லீவர், ஒரு ட்வீட்டர் ப்ரொவிஷன், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், அண்ட் வாட்டர் பாட்டில்லாம் எதுவும் வைக்க முடியாது, ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் அதை ஓப்பன் பண்ணாலும் குட்டியாக ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த டைமில் என்ன மாதிரியான இனோவேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக சீட்டினுடைய கலரு, ஒரு லைட்டான பீச் கிரே கலர் தான். அதுக்கு மேலே சீட் கவர்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளே ஏறி உட்கார்றது இன்கிரஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக ஃபீல் ஆகலை. யூஸ்வலாக நம்ம செடான்ஸில் ஏறி உட்கார்ற மாதிரியான அந்த ஒரு டைப்பில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இந்த இடம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இடிக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன் இருக்கிறதுனால. அண்ட் நான் 6'1" ஹைட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது தலை. பெரிய பம்ப்ஸில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தலை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்வைஸ் சீட் சாஞ்சிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா இந்த தை சப்போர்ட், இந்த தை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 80% 85% வரைக்கும் கூட சொல்லலாம். நல்ல ஒரு செடானில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரியர் சீட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷனாக இருக்குது. அண்ட் ரியரில் உங்களுக்கு ஒரு லைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லைட்னுடைய ஸ்விட்ச் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இந்த லைட்லேயே நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டோர் ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கான லைட்டு, இந்த டோர் ஓப்பனில் இருக்குது அதனால் லைட் எரியுது. அண்ட் இது வந்து ஃபுல்லாக லைட் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுன்னா இந்த லைட்லேயே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த இட்டாலியன் இனோவேஷன். அண்ட் இந்த அப்போல்ஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு டியூரபிளான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 year old கார், இது நல்லாவே தான் இருக்குது. ஒரு 75-80,000 kilometers ரன் ஆகிருக்கும் கூட. அண்ட் 3 பேசஞ்சருக்கும் இந்த மாதிரியான கிராப் ஹேண்டில் கொலாப்சபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடு கொடுக்கல. யூஸ்வலாக டாப் அண்ட் மாடலில் டிரைவர் சைடில் உங்களுக்கு இந்த கிராப் ஹேண்டில் ஸ்டைல்லையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இங்கே சன்கிளாஸ் வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இன்னொன்று 2007-8 காலகட்டத்திலேயே இருந்த இனோவேஷன் பாருங்கள், ரியர் சீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த கார் ஓனர்ஸுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ், ஏதாவது வாட்டர் பாட்டில் இது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். பட் அந்த டைமில் இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுறது, இந்த USB போர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயமா யாரும் பார்க்கல, அதெல்லாம் எதுவும் இங்கே கொடுக்கல. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பேக் சைடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்கூப் அவுட்டை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட் கவரில் இந்த மேக்சின் ஹோல்டர்ஸ் இருக்குது. பட் சீட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு மேக்சின் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரியர் கிராப் ஹேண்டில்ஸில் உங்களுக்கு 2 பக்கமும் ஹூக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.